ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணித நிகழ்ச்சிக்காக அடுத்ததான் நம்ம சந்திக்கும் நபர் திரு மாயன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஜெயம் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. செக்யூரிட்டி அப்படின்றது வந்து இந்த கம்பெனிக்கே மிக முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாயன் அவர்கள் வந்து எத்தனை வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்காரு, அவர் எந்த ஊர், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வாயாலேயே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கம்பெனி 2 வருஷமாக இருக்கிறேன். இந்த கம்பெனியில் 2 வருஷமாக இருக்கிறீங்க. சிட்கோவில் எத்தனை வருஷமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பண்ணுறீங்க? சிட்கோவில் வந்து இன்னொரு கம்பெனி 1 வருஷம். நெகட்டிவ் வந்து ஆந்திர பிரதேஷ் நெல்லூர். இங்கே எனக்கு அங்கே உள்ள வேலை சரி வரல, அதனால இங்கே வந்துட்டு இருக்கானுங்க. நல்லது. இப்போ வந்து இந்த சிட்கோக்குள்ளேயே தான் நீங்கள் வந்து இது வரையுமா வேலை பண்ணுறீங்க? ஆமாம், சிட்கோவிலே தானுங்க. சிட்கோவிலே இருக்கிறீங்க இல்லைங்களா? சரி, நல்லது. இப்போ வந்து இந்த கம்பெனியில் வந்து 2 வருஷமாக இருக்கீங்களா? ஆமாங்க, 2 வருஷமாக இருக்கிறீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். குடும்பம் எங்கே இருக்குது? குடும்பம் வந்து இங்கே தான் சிட்கோவில் தான் இருக்காங்க. சிட்கோவிலே தான் இருக்கிறாங்களா? பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு. பையன் இப்போ சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கார். படிப்பு நாங்கள் அங்கே விட்டுட்டு இங்கே வந்தோம், அதனால் அங்கே அவர் படிக்கலை. அது இங்கே தொடர்றதுக்கு நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன படிச்சுட்டு இருந்தாருங்க? 10th தான் இது படிச்சுட்டு இருக்காரு. சரி சரி சரி. 10th வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். ஸோ இருந்தாலும் வந்து இந்த அடுத்த கல்வியாண்டில் இருந்தாவது அவர் வந்து படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கீங்க? பைசா சமைக்கலை. எல்லாம் அதை தங்கச்சி மரங்க, அண்ணன் தம்பி அப்பா அவங்களுக்கெல்லாம் தம்பிக்கெல்லாம் செலவழிச்சிட்டு இப்போ சும்மா தான் இருக்கேன். பொண்ணை படிக்க வச்சுட்டேன். அந்த பொண்ணு கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். ஒரு வேலையாக இருக்காரு. பையனுக்கு ஒரு இன்கம் கிடையாது. எங்களுக்கே இன்னும் இன்கம் தான் நாங்கள் பையன் வைக்க முடியும். இந்த நிலமை தான் இருக்கோம் இப்போ. கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா உறவுகள் அப்படின்னாவே அது ஒரு தொடர்கதை தானே இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அது செய்கிறது இது செய்கிறதுன்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களே வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து சேமிப்பு அப்படின்றதே வந்து ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. சரிங்க, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை உங்களுடைய. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுக இப்போ கூட சில விஷயங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அடுத்த ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்கான சில வழிமுறைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ சேவிங்ஸே இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து வாங்குகிற இந்த சம்பளத்திலிருந்து எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஓய்வு காலங்களில் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நேரில் நம்ம இந்த ஜெயம் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி, எல்லாத்துக்கும் ஒரு சேஃப் கார்டியன் மாதிரி கம்பீரமாக நின்றுருக்காரு. நம்மளோட மாயன் அண்ணா வந்து என்ன அவரோட லைஃப் பற்றி நல்லாவே அழகாகவே சொல்லிட்டு இருந்தார். அவரோட வாழ்க்கையில் இன்னி அவரோட ஓய்வு காலத்தை வந்து ரொம்ப அமைதியாகவும்
ரொம்ப சந்தோஷமாக கழிக்கும்னு நினைக்கிறேன். அவரோட சர்வீஸ் பீரியடுக்கு அப்புறம் அவரோட சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்ம க்ளூ கொடுத்து அவரும் சந்தோஷப்படுத்த இந்த வயசான காலத்துலேயும் என்னாலையும் சேமித்து நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கலாம். அந்த கம்பீர தோரன்மையோடு நின்றுருக்கிற அவர்கிட்ட நம்ம இந்த காற்றில் மேல் வரும் கணிதம் பகுதியில் ஒரு சின்ன பகுதி, அதாவது ரிட்டையர்டு சேஃப்மெண்ட், அதாவது ரிட்டையர்டு லோன், ரிட்டையர்டு சேஃப்டி, ரிட்டையர்ட் சேவிங் பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஐயா, நீங்கள் சொன்னீங்க மாதம் வந்து உங்களோட வருமானம் போக உங்களோட வருமானத்தில் செலவினங்கள்லாம் விட்டுட்டு ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கூட மாதம் 1000 வச்சிங்கன்னா வருஷத்துக்குள்ள வச்சுங்க 12,000 வச்சுங்களா. நீங்கள் 10 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 ரூபாய் வரும். சரிங்களா? இதுக்கு 9 ரூபா வட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகம். எப்பவுமே டெபாசிட் ரிட்டையர்டு வட்டிக்கு ரிட்டையர்டு டெபாசிட்க்கு வந்து வட்டி அதிகம், 9 ரூபா வட்டி. சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா 9 ரூபா, ஒரு 1,20,000 9 ரூபா வட்டினா ஒரு 10,800 ரூபா வரும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரி சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட சர்வீஸ், உங்களோட வேலையை முடிச்சுட்டு ரிசைன் பண்ணதுக்கப்புறம், உங்களோட வேலையை விட்டதுக்கப்புறம் நீங்கள் வட்டி மட்டும் வாங்கினா போதும். மாதம் ஒரு 5,000 வந்தால் போதும் தானே உங்களுக்கு வட்டி. ஸோ இதுக்கு வந்து ரிட்டையர்டு லோன் அது மாதிரி நிறைய இருக்குது, ரிட்டையர்டு சேவிங் அது மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது மாதிரி ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கீங்க ரிட்டையர்டுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பணம் வரும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கோம், ஆனால் வழி இல்லாத அப்படியே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு க்ளூ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட வேலை முடிந்ததுக்கப்புறம் உங்களோட பேர குழந்தைங்களுக்கா சரி உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால ஒன்று சந்தோஷமாக நினச்சி தான் சொன்னது, சந்தோஷமாக இருக்குது. ஐயா சிரிச்சுட்டே நமக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு எத்தனையோ பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம், பட் இவர் மாதிரி ஒரு கம்பீரமான மனுஷங்கிட்ட ஆஃப்டர் அவரோட சர்வீஸ் பீரியடுக்கு அப்புறம் ஒரு சேவிங் சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட இங்கிருந்து நம்ம விடைபெறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காற்றில் மிதந்தோறும் கணிதம் பகுதியில் திரு மாயன் அவர்களை சந்திச்சு அவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப கம்பீரமான ஒரு ஆள். நம்ம எல்லாத்தையும் வந்து அந்த கம்பெனியவே அவர் கட்டி காக்கிற ஒரு ஆள். அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி, அந்த கம்பெனியோட ஒரு முக்கியமான பர்சன். அவர் வந்து ஒரு செக்யூரிட்டியாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எந்த கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா சிட்கோவில் வந்து ஜெயம் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸில் வந்து 2 இயர்ஸாக அவரோட கடமைகளை வந்து கரெக்டாக செம்மையாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனியை வந்து கட்டி காக்கிற பொறுப்பு வந்து அவரோட தான். அந்த கம்பெனியை வந்து ரொம்ப பத்திரமா, அங்கே வேலை செய்கிறவங்களையும் வந்து ரொம்ப பத்திரமா வந்துட்டு கேட்டில் நின்று நல்லா காப்பாற்றிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் வந்து 2 இயர்ஸாக வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல பேர் இருக்குது அவருக்கு அந்த கம்பெனியில். அது மட்டும் இல்லாமல் சிட்கோவில் இன்னொரு கம்பெனியில் 1 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு வந்து இருக்குது. இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து இவர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு 2 இயர்ஸாக. நல்ல ஒரு பெரிய ஆளாக வந்து இருக்காரு. இவரோட வீடு பார்த்தீங்கன்னா சிட்கோலையாக தான் வந்து இருக்காரு. இவரோட பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட பொண்ணு பையன் வந்து இருக்காங்க. பொண்ணுக்கு பார்த்தோம்னா கல்யாணம் ஆகி வந்துட்டு போயிட்டாங்க. அவங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டாரு. ஒரு கடமை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு பையன் வந்து இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தங்காட்டி அவங்களால கரெக்டாக படிப்பை வந்து பண்ண முடியல. 10th வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் இனிதான் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையில் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து அவ்வளோ கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அமௌண்ட்டை வந்துட்டு இவர் வந்து வாங்குற சம்பளத்தை வந்து வீட்டில் செலவு பண்ணுறது, அப்புறம் அக்கா தங்கச்சிங்களாம் உறவு முறைகள் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா செலவு பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இவரோட செலவுகளை பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவருக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சேவ் பண்ணல இது வரைக்கும் அவர். பட் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பையனுக்காக வந்து எதுவும் சேவ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பையன் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் இனிதான் படிக்க போகிறான். அதனால் அவ்வளோக்கு எந்த இன்கமும் அவ்வளோக்குன்ட்டு இல்லை. இன்கம் வந்து அவர்கிட்டேருந்து வராது, சார்கிட்டேருந்து மட்டும்தான் வந்து வரும். அதாவது மிஸ்டர் மாயன் கிட்டேருந்து மட்டும்தான் வந்து சேவிங்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அந்த இன்கம் வந்து ஃபேமிலியோட பட்ஜெட் வந்துட்டு இவர் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்தோம்னா இவர் வந்து எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா இவர் மாதம் வாங்குறாரு. இவரோட சம்பளத்துலேருந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிற்காலத்தில் வந்து இவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அவனும் வந்து படிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து இவர் வாங்குற சம்பளம் வந்துட்டு அவனை படிக்க வைக்கிறதுக்கு, குடும்ப பட்ஜெட் போடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குடும்பத்தில் வந்து மாதம் வாடகை இருக்கும். ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து 2 இயர்ஸில் வீடு கட்டியிருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இது கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், மாதம் மாதம் கரெக்டாக டான்னு வாடகை கொடுத்துடணும். அப்புறம் மளிகை சாமான் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய காரணத்துக்காக வந்துட்டு அவங்க அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கே வந்து இவருக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இவர் வாங்க சம்பளம் வந்துட்டு அதுக்கே கரெக்டாக இருக்கும். திரு மாயன் அவர்களுக்கு பார்த்தோம்னா அவர் வந்து எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் சேவிங்ஸே இல்லைங்க, என்னோடய சம்பளம் எல்லாமே வந்து செலவு பண்ணுறக்கே கரெக்டாக போயிடுது அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்துட்டு எப்படி வந்து சேவ் பண்ணணும், அதாவது வந்து அவர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணித ஆசிரியர் ரிட்டையர் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணித ஆசிரியர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க. அதில் வந்து இந்த இது ஆர்டி அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், டெபாசிட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் இருக்குது பேங்க்கில். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம டிரான்சாக்ஷன் போடுறது எடுக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அத்தனை பர்சன்டேஜ் வட்டி வந்து நமக்கு வரும். 3 தடவை டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம்னா நம்ம அசல் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த 1000 ரூபாயில் டிவைடட் 3 போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வருதோ அது அசல் கூட சேர்த்து போடுவாங்க. இது எஸ்பி அக்கௌண்ட். அதே மாதிரி ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது மாதம் வந்துட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மாதம் போடுவோம். அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 1000 அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா 1000 போட்டே இருப்போம். இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 9% வந்து வட்டி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லும்போது இது கூட சேர்த்து இந்த அசல் கூட அந்த 9% வட்டி சேர்த்து கடைசியில் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம எடுக்க முடியும். பட் இடையில வந்து எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி கம்மியாகவும் அமௌண்ட் போட முடியாது, 1000 ரூபாய்க்கு அதிகமாகவும் அமௌண்ட் போட முடியாது. 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 1000 ரூபாய் மாதம் எப்போவுமே கட்டிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி டெபாசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அமௌண்ட், ஒரு 50,000, 1 lakh, 2 lakh, 5 lakh இந்த மாதிரி ஒரு ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம போடும்போது அது எவ்வளோ, அதே மாதிரி தான் ஆர்டி அக்கௌண்ட் மாதிரியே ஒரு 2 years 5 years அந்த மாதிரி வச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு மினிமம் வட்டி வந்து இருக்குது. அது போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 years கழிச்சு இந்த வட்டியோட சேர்ந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து டெபாசிட் அக்கௌண்ட். அதே மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா டெபாசிட், ரிட்டையர் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இது வந்து ரிட்டையர்மெண்ட் பேமெண்ட் மாதிரி ஒன்று வந்து வரும். அதாவது மாதம் வட்டி மட்டுமே வந்து ஒரு 5000 வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் மாதம் போட்டார் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பண்ணுறீங்கன்னா 12,000 ரூபாய் வந்து வரும். அதுவே வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,20,000 வரும். 1,20,000க்கு நம்ம வட்டி போடும்போது நமக்கு 10,800 ரூபாய் வந்து வட்டி வருதுங்க. இது எல்லாத்தையும் நம்ம போடும்போது இந்த டெபாசிட்டில், ரிட்டையர்மெண்ட் டெபாசிட்டில் நம்ம போடும்போது ஒரு 9% வட்டி, இதுலேயும் வந்து ஒரு 9%. ஆர்டி அக்கௌண்ட் மாதிரியே தாங்க, அதுவும் 1000 கட்டிக்கிட்டே வருவோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு மாதம் கட்டிகிட்டே வருவோம். கட்டிட்டு வரும்போது ஒரு 10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வட்டி வந்துட்டு 10,800 வந்து வருது. 10,800 ரூபாய் வட்டி வந்து நமக்கு வருது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் வட்டி மட்டுமே மாதம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வெறும் வட்டி மட்டுமே மாதம் ஒரு பென்ஷன் பண்ண மாட்டோம் நமக்கு வரும். ஒரு 5,000 ரூபாய் வந்து வரும். அதுவே நமக்கு போதுமான அமௌண்ட்டாக வந்து அப்போ வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருக்கு திரு மாயன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமான தோற்றத்தோட ரொம்ப அமைதியாக அழகாக அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஃபேமிலி பட்ஜெட் வந்தெல்லாம் நல்லா போட தெரியுது. ஃபேமிலி பட்ஜெட் ஓரளவுக்கு போடுறாரு. ஃபேமிலி பட்ஜெட் போட்டு தான் வந்து செலவு பண்ணுறாரு. அவரோட பையனுக்கு வந்து அவர் செலவுகள், அந்த செலவுகள், மளிகை சாமான் செலவுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தனிப்பட்ட செலவுகள், அப்புறம் நடந்து தான் போயிட்டு வர்றாரு. சிக்கோல தான் இருக்காரு, அதனால அவ்வளோ பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சைக்கிளில் போயிட்டு வந்தாருன்னா சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணும். இந்த மாதிரி சின்ன செலவுகள், அப்புறம் டீ குடிக்கிறது அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணணும். அப்புறம் வீட்டில் செலவுகள், மற்ற செலவுகள், திடீர்னு ஹாஸ்பிட்டல் எங்காவது போக வேண்டியது வரும், அந்த மாதிரி செலவுகளுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணிவிட்டு அப்புறம் உறவினர்களுக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அவரோட சம்பளத்தை வந்துட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நான் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வந்து நீங்கள் குடும்ப பட்ஜெட் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். இப்போ நம்ம சம்பளம் வந்து ஒரு 6,000 ரூபாய் அவர் வாங்குறாருன்னு வைங்க, அந்த 6,000 ரூபாய்க்கு நம்ம பட்ஜெட் போடணுங்க. இப்போ எல்லாமே குடும்ப பட்ஜெட் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு 2,000 அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு குடும்ப பட்ஜெட் தனியாக போட்டு பார்க்கணும். அதே மாதிரி மற்ற செலவுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இப்போ மெடிக்கலுக்கு நம்ம வந்து போயிருப்போம், அது குடும்ப பட்ஜெட்டில் வரும். இருந்தாலும் அதையும் வந்து நம்ம தனியாக குடும்ப பட்ஜெட் அப்படிங்கும்போது நம்ம மளிகை சாமானுக்கு தனியாக போடுவோம். மற்றபடி வேறு மெடிக்கல் செலவு போயிருப்போம், வண்டி பஞ்சராக இருக்கும், அதுக்கு தனியாக செலவு பண்ணுவோம். பஸ்ஸில் போயிருந்தோம்னா பஸ் ஃபேர் தனியாக போடுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நமக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக திடீர்னு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா அந்த இதுக்கு ஏதாவது போடுவோம். ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போவோம். அது அந்த எல்லாமே வந்து போடும்போது அதுக்கு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட்டு, எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நம்ம அமௌண்ட் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நோட் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வைக்கும்போது தான் பிற்காலத்தில் நமக்கு எதுவாக இருந்தாலுமே வந்து அது எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதனால தான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு அட்டண்டன்ஸ் போடுறாங்க அப்படின்னா என்னங்க, ஒரு காலேஜில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அட்டண்டன்ஸ் ஒவ்வொரு மேமும் வரும்போது அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுலேயே ஒரு 5 minutes போயிடும். அவங்களுக்கு ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதுலேயே ஒரு 5 minutes 10 minutes போயிடும். இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா
இந்த வரல இந்த பையன் வந்து என் கிளாஸில் இருந்தான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு தான் வந்துட்டு ஒரு மந்த்லி வந்துட்டு இந்த பையன் வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னா 20 நாள் வந்திருக்கானா, இவ்வளோ 20 நாள் வந்திருக்கு, ஓகே 25 நாள் வந்திருக்கானா 25 நாள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் அட்டெண்டன்ஸ் வைக்கிறதுக்கு இப்போ இவ்வளோ நாள் வந்திருக்கா அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வந்து சம்பளம் போடுவாங்க. திரு மாயன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் கணக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கணக்கு வச்சுக்கணும் இல்லையா, அதுவும் அவருக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஒரு சில நாள் வந்து தெரியாமல் தப்பாக்கிது போடலாம். இவர் ஒரு கணக்கை வச்சுட்டாரு அப்படின்னா இவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா கணக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு இவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் ஒரு 25 நாள் போயிருக்காரு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கும்போது 28 நாள் நான் போயிருக்கேன், 2 நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 27 நாள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இவர் போய் கேட்கும்போது நான் 28 நாள் வந்திருக்கேன், நீங்கள் எப்படி 27 நாள் போடுவீங்க, ஒரு நாள் வந்து எனக்கு சம்பளம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி இவர் போய் கேட்கலாம். அதுக்கு இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்கணும். நான் டெய்லி போயிருக்கேன், இன்றைக்கி இவ்வளோ நாள் போயிருக்கேன், இவ்வளோ நாள் செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் எனக்கு லாபம் வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு நாளைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நைட்டே நமக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அது வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம கரெக்டாக நம்ம சம்பளத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக வந்து ரன் பண்ண முடியும். இப்போ வந்து மேம் சொன்னாங்க ரிட்டையர்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து திரு மாயன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, ஒரு கடமை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு பையன் வேற இருக்கான்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவர் வந்து அவரோட லைஃப்பை வந்து பார்த்துப்பாரு, அவர் வந்துட்டு அப்பா அம்மாவையும் கவனிச்சுப்பாரு. இருந்தாலும் வந்து தன்னோட காலில் எப்பவுமே நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா. பசங்க பார்த்துப்பாங்க, இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்க வரைக்கும் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இப்போ இருந்தே அவர் வந்து ஒரு மாதம் 1000 ரூபாய் போட்டே வந்தார் அப்படின்னா ரிட்டையர் பேமெண்ட் வந்து அந்த வர மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அதுக்குள்ளே எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆகாது, இப்போ தான் 10th படிக்கிறான், ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பேமெண்ட் ரிட்டையர்மெண்ட் வரும்ல எல்லாத்துக்கும், அதே மாதிரி இவருக்கும் மாதம் ஒரு 5000 வரும். அதை வச்சு இவரும் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், அவங்க ஒய்ஃபையும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அதில் மிச்சம் முடிக்கிற காசை அப்பயும் மிச்சம் முடிக்கணும், அதில் மிச்சம் முடிக்கிற காசை வந்துட்டு அவங்க பேர குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அவங்க பொண்ணோட பொண்ணுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அவங்க பையங்களோட பொண்ணுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அப்பயும் உறவு முறைகளுக்கு வந்து நம்ம செலவு பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு வந்துட்டு நம்ம பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லார் லைஃப்லையுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்ம எல்லாருமே வந்து சேவ் பண்ண வந்து கற்றுக்கணும். சேவிங்ஸ் இல்லாத மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் வந்து வாழ முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ட மெனிக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி இருந்தோம்னா சத்தியமாக நம்ம வந்து நல்லா வாழ முடியாது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்துட்டு எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து கண்டிப்பாக ரொம்பவே உதவக்கூடிய ஒன்றுங்க. எல்லாருமே வந்து சேவிங்ஸில் வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே சேவ் பண்ணுங்கள். தண்ணியை சேவ் பண்ணுங்கள், மழையை சேவ் பண்ணுங்கள், கரண்ட்டை சேவ் பண்ணுங்கள், காசு சேவ் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் பிற்காலத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். சேவிங்ஸோட முக்கியத்துவத்தை நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக திரு மாயன் அவர்களுக்கு வந்து விளக்குனாங்க. இது அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவரோட வாழ்க்கையில் அவருக்கு சேவிங்ஸ் பண்ண தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து நம்ம கணித ஆசிரியர் ரொம்ப அழகான விளக்கத்தை வந்து அதுக்காக கொடுத்துருந்தாங்க. அது வந்து திரு மாயன் அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதை கேட்டுட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்ட் டெபாசிட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் இருந்திருப்போம். இது கேட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் அவர் மட்டும் இல்லை, நீங்களும் இந்த விஷயத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு நல்ல டெபாசிட் அமௌண்ட் வந்து நமக்கு வரும். அதை வச்சு நம்ம வந்து பென்ஷன் அமௌண்ட் மாதிரி ஒரு 5000 அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து வரும்போது அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேணால் வாங்கி கொடுக்கலாம். நம்ம நினச்சதை நம்ம பண்ண முடியுங்க. அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சேவிங்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம்.
சேவிங்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் கணக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு கணக்கு போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம உடல் உறுப்புகள் மட்டும் இல்லை, நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் கணக்குகளால் ஆனது தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற எல்லா வேலையிலுமே வந்து கணக்கு அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், கணக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே வந்து யூஸ் ஆகிருக்கும். நம்ம சும்மா இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போகிறோம் அப்படின்னாலும், பஸ் ஏறணும் அப்படின்னா டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கணக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 4 ரூபா டிக்கெட்டை வந்துட்டு அவர் 5 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டாருன்னா நம்ம திருப்பி கேட்கணும், 4 ரூபா டிக்கெட்டுக்கு எதுக்கு நீங்கள் 5 ரூபா டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறக்கு நமக்கு அது 4 ரூபா டிக்கெட்டா 5 ரூபா டிக்கெட்டா அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் மிட்டாய் வாங்குதோ, சாக்லேட் வாங்குதோ, பென்சில் வாங்குதோ, எதுக்காக இருந்தாலும் கணக்குன்னு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்பர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கணக்கு அப்படிங்கிறது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 4களான பேசிக்காக இந்த 4களான ஆனதான் வந்து கணக்கு. இந்த 4மே வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். கூட்டல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒன்று, இது வந்து ஈஸியாக எல்லாருமே போட்டுருவோம். பட் கழித்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அது சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கழிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப திக்குவோம் கடன் வாங்கி கழிக்கிற விஷயத்துலலாம். ஆனால் போக போக அது வந்து நம்ம நல்லா பழகிடுவோம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு பழக தான் வந்து நமக்கு நல்லா வந்துட்டு தெரியும், நல்லா வந்து அதை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மட்டும் இல்லை, அதுதான் உண்மை. எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆடாட தான் வந்துட்டு நமக்கு டான்ஸ் வந்து வரும். அதே மாதிரி தான் வந்து பாட தான் வாய்ஸ் வந்து நமக்கு அந்த இதுக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ண தான் நமக்கு வந்து பழகும். அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான், இப்போ 1 ரூபா நான் ஒரு உண்டியலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா நாளைக்கும் மறுநாள் சரி நேற்று 1 ரூபா போட்டேனே இன்றைக்கி 1 ரூபா போடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த நாள் வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம கூட்டல் வந்து ஈஸியாக போட்டுருவோம், கழித்தல் கொஞ்சம் கஷ்டப்படுவோம், அதே மாதிரி பெருக்கல் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவோம், வகுத்தலுக்கு வந்து கஷ்டப்படுவோம். கூட்டலோட கூடுதல் தாங்க பெருக்கல், அதே மாதிரி கழித்தலோட கூடுதல் தான் வந்து வகுத்தல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கூட்டலோட கூடுதல் தாங்க பெருக்கல், அதே மாதிரி கழித்தலோட கூடுதல் தான் வந்து வகுத்தல். வகுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. வகுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். 15/3 எவ்வளோன்னு கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம். அதே மாதிரி வந்துட்டு 16/3 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து பாயிண்டில் வரும். அது வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இருந்தாலும் அது வந்து பழகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒன்றா இருங்க. இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து பிச்சு உதறிட்டு இருக்காங்க. மைண்ட்லேயே வந்துட்டு நிறைய கால்குலேட்டர் இல்லாமல் மைண்ட்லேயே நல்லா கணக்கு போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்மளும் அந்தளவுக்குலாம் நம்ம போக வேண்டியது இல்லைங்க. சாதாரணமாக நமக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இன்ச் கணக்கு கூட ஒரு சில நேரம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதிகம் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. கணக்குங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கற்று வச்சுக்கிட்டே ஆகணும். இப்போ வட்டி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன ரிட்டையர்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா 9% வந்து வட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த வட்டி கணக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் வந்து இவ்வளோ வட்டி வருமா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிருக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கு தெரியல அப்படின்னா நம்மளால் வந்துட்டு எவ்வளோ வட்டி வருது, இவ்வளோ அமௌண்ட் தான், இவ்வளோ 9% வட்டினா இவ்வளோ அமௌண்ட் வருமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். அதுக்கு வந்து வட்டி கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து திரு மாயன் அவர்களுக்கு ரொம்ப அழகான விளக்கத்தை வந்து அதுக்காக கொடுத்துருந்தாங்க. அவருக்கு நல்லா வந்துட்டு அதை பற்றின எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து அவருக்காக சொல்லிக் கொடுத்தாங்க. அது அவருக்கு மட்டும் இல்லை, கேட்டிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. கணக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து எல்லாருமே வந்து இனிமேலாவது வந்துட்டு இது வரைக்கும் நான் சேமிக்கலைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தாலும் இனிமேலாவது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு எல்லாருமே வந்து சேவிங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சேமித்து வச்சோம் அப்படின்னா தான் பிற்காலத்தில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து சேமித்து வைங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து சேமிங்க. அதிகபட்சமாக வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக வந்து காசை செலவு பண்ணாதீங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை வேறு எதுலையாவது போட்டு செலவு பண்ணுங்கள். தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். காசை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சேவ் பண்ணுங்கள். கடைசியில் நம்ம நல்லா ஜாலியாக வாழலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் திரு மாயன் அவர்களுக்கு சொன்ன எல்லா தகவலுமே உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.